பேச்சுலர்ஸ் தான் நீங்கள், உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. வாங்க என்ன பார்க்கலாம். இது ஒன்றும் புது ரெசிபிலாம் இல்லைங்க. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். தாளிச்ச சாப்பாடு ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். என் பையன் எப்பயுமே சொல்லுவான், பேச்சுலர்ஸ்க்கு வீடியோ போடுங்க மம்மி, வீடியோ போடுங்க மம்மி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தினா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு வேணும்னா ஆப்ஷனல், அதுவும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்க விடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வதக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மஞ்சள் ஸ்மெல் போகும். இதிலே நீங்கள் சாப்பாடை போட்டு கலரிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் தனியாக சாப்பாடு வடித்து எடுத்துக்கிட்டு இந்த நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா திருப்பி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். கூட ஒரு பிக்கலோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்.